திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். இதே மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் 4 நாட்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரியில் இன்றும் நாளையும் அதி கனமழைக்கு வாய்ப்பு என தகவல். ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நீலகிரியிலும் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்ட கோவையிலும் தேசிய பேரிடர் மீட்பு படை முகாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 2 மாவட்டத்திற்கும் விரைந்தனர். காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய கனமழை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை கொட்டி தீர்த்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் 3 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரை நகரத்தில் 100.94 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. ஒன்றாம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பள்ளி மாணவர்களுக்கான தேர்வுகள். காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வுக்கான கால அட்டவணை வெளியிட்டது பள்ளிக்கல்வித்துறை. விவசாயிகளுக்கு எதிராக குண்டர் சட்டத்தை பாய்ச்சியதாக முதலமைச்சர் மீது எதிர்க்கட்சித் தலைவர் EPS விமர்சனம். கரும்பு டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுப்பதாக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை எனவும் சாடல். நானும் ரவுடிதான் என்ற காமெடி போல நான் தான் உண்மையான விவசாயி என சொல்லி மக்களை ஏமாற்றும் போலி விவசாயி. விவசாயிகளை வஞ்சிக்கும் 3 சட்டங்களை ஆதரித்து உழவர்களின் துரோகி EPS என வேளாண் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விளாசல். முதன்முறையாக ராமதாஸ் புகைப்படம் இல்லாமல் பாமக அழைப்பிதழ் வெளியீடு. அன்புமணியின் படத்தை மட்டுமே போட்டு வெளியானதால் பாமக தொண்டர்கள் அதிர்ச்சி. வக்ஃபு சட்டத்தை கொண்டு வந்த அமித்ஷாவும் மோடியும் காட்டு மிராண்டிகள் என ஆவேசம். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் ராசா காட்டம். ஒரு வக்ஃப் ப்ராப்பர்ட்டிக்கும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி என்று கருதப்படுமானால் உடனே கலெக்டர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நிறுத்தலாம். எதுவரை நிறுத்தலாம்? அது சுப்ரீம் கோர்ட்டில் முடிவு வரைக்கும் நிறுத்தலாம். இதுக்கு உள்ள போன இன்னும் அசிங்கமாக இருக்கும். நான் கேட்டேன், ஒன்னே ஒன்று கேட்கலீங்க, காட்டு மிராண்டினா மனுஷனான்னு கேட்டேன். அறுபடை வீடு செட் அமைத்து மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவதற்கு அனுமதி. மத நிகழ்வுகளில் அரசியல் கலக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிபந்தனை. சென்னை மெரினா கடற்கரை சாலையில் மின்தடை காரணமாக சுமார் 15 நிமிடங்கள் எரியாத மின் விளக்குகள். கடற்கரைக்கு செல்லும் மக்கள், சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் தவிப்பு. சென்னை பாடி பகுதியில் மாநகராட்சி நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனையில் மின்சாரம் இல்லாததால் கர்ப்பிணி பெண்கள் அவதி. பச்சிளம் குழந்தைகளுக்கு அட்டைகளை கொண்டு தாய்மார்கள் விசிறிவிடும் காட்சிகள். சென்னை அடுத்த பெரம்பூர் பகுதியில் அடிக்கடி மின்தடங்கள் ஏற்படுவதாக புகார். ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
சென்னை ராமாபுரத்தில் மெட்ரோ ரயில் பால தூண்கள் விழுந்து கோர மரணமடைந்த இருசக்கர வாகன ஓட்டியின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு. மெட்ரோ ரயில் நிறுவனம் 5 லட்சமும் L&T நிறுவனம் 20 லட்சமும் வழங்குவதாக அறிவிப்பு. சென்னை நந்தம்பாக்கம் மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் மெட்ரோ ரயில் பால தூண்கள் விழுந்து விபத்து. திட்ட பொறுப்பாளர், மேலாளர் டாடா உட்பட 4 மீது போலீசார் வழக்கு பதிவு. சென்னை சூளை பெரியமேடு பகுதியில் உள்ள 10 கடைகளின் பூட்டை உடைத்து துணிகரம். ஹெல்மெட் அணிந்த முகமூடி திருடர்களின் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. தென்காசி அருகே முதியோர் இல்லத்தில் உணவருந்திய 4 பேர் பலியான வழக்கு. காப்பக உரிமையாளருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவு. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல் என கூறி அரசு பள்ளியை இழுத்து மூடிய பெற்றோர்களால் பரபரப்பு. மாவட்ட கல்வி அலுவலர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மீண்டும் திறப்பு. திருச்செந்தூர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தை மயானமாக பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க கோரிய மனு. மாற்று இடத்தை தேர்வு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவு. ஈரோடு சிவகிரி இரட்டை கொலை வழக்கில் கைதான 4 போலீசார் கஸ்டடியில் விசாரிக்க அனுமதி. வரும் திங்கட்கிழமை மீண்டும் ஆஜர்படுத்துமாறு கொடுமுடி நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் தனது தந்தை தம்முடைய 8 வயது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக மகன் புகாரளித்த விவகாரத்தில் திருப்பம். ஊதாரித்தனமாக இருப்பதை கண்டித்த தந்தை மீது மகன் பொய் புகார் அளித்தது மாவட்ட குழந்தைகள் நல அதிகாரிகளின் விசாரணையில் அம்பலம். புதுக்கோட்டை அருகே தீபாவளி சீட் நடத்தி 2 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக கூறப்பட்ட நபர் காவல் நிலையத்தில் சரண். தகவல் அறிந்து பாதிக்கப்பட்டவர்கள் நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. மதுரை ஆரப்பாளையத்தில் 30 பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து சென்டர் மீடியனில் மோதி கவிழ்ந்து விபத்து. சாலையில் போதிய வெளிச்சம் இல்லாததே விபத்துக்கு காரணம் என குற்றச்சாட்டு. சென்னையில் நில மோசடி தொடர்பாக ரவுடி மற்றும் பாஜக பிரமுகர் மின்ட் ரமேஷ் கைது. அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் வீடுகளில் போலீசார் நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்திய நிலைப்பாடு குறித்து விளக்கம். ஏர் இந்தியாவின் போயிங் 787 விமானங்களை ஆய்வு செய்ய விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவு. விமானத்தின் பாதுகாப்பு தொடர்பான கூடுதல் சோதனைகளை மேற்கொள்ள உத்தரவு. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் ONGC எண்ணெய் குழாயில் எரிவாயு கசிவு. சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் உள்ளூர் வாசிகள் அச்சத்தால் வெளியேற்றம். கேரள மாநிலம் கொச்சி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலில் இருந்த மாலுமிக்கு திடீர் உடல்நலக் குறைவு. இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் கனமழை காரணமாக சாலைகளில் சூழ்ந்த வெள்ளம். மேடு பள்ளங்கள் தெரியாததால் மெதுவாக இயக்கிச் சென்ற வாகன ஓட்டிகள்.
பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கு ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை. தாய் வந்தனம் என்ற பெயரிலான புதிய திட்டத்தை அறிமுகம் செய்தது ஆந்திர அரசு. இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் காரணமாக சரிவை சந்தித்த இந்திய பங்குச் சந்தைகள். சென்செக்ஸ் 573 புள்ளிகள் சரிந்ததால் முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 2.4 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஏவுகணைகளை செலுத்தி தாக்க ஈரான் முயற்சி. ஈரானின் ஏவுகணைகளை வானிலேயே வழிமறித்து தாக்கிய இஸ்ரேல் ராணுவத்தினர். ஈரான் மீதான தாக்குதல் தொடர்பாக பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு. மத்திய கிழக்கில் மீண்டும் அமைதியை கொண்டு வருமாறு நேத்தன்யாகுவிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தல். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் கருப்பு பட்டை இணைந்து விளையாடிய ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்க வீரர்கள். அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே புனித அந்தோனியார் ஆலயத்தில் 119வது ஆண்டு பெருவிழா கோலாகல். மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர்களின் பவனியில் ஏராளமானோர் பங்கேற்பர்.